തീർച്ചയായും കന്യാകുമാരി ജില്ലയുടെ പുരോഗതിക്ക് വേണ്ടി തമിഴ്നാടിന്റെ പുരോഗതിക്ക് വേണ്ടി ശ്രീമാൻ രാജേഷ് കുമാർ അവരുടെ സ്ഥാനം പ്രയോജനപ്പെടുമെന്ന് ഈ അവസരത്തിൽ ഓർമ്മിപ്പിച്ചുകൊണ്ട് ആയിരം അംഗീകാരങ്ങൾ അദ്ദേഹം
கன்னியாகுமரி மேற்கு மாவட்ட காங்கிரஸ் கமிட்டியுடைய தலைவர் மதிப்பிற்குரிய மருத்துவர் நான் எந்த சூழ்நிலையிலும் எனக்கு தந்திருக்கக்கூடிய பொறுப்பு இன்றைக்கு சுற்றுலாத்துறை அமைச்சர் என்கின்ற அது ஒரு சின்ன துறையாக இருந்தாலும் அந்த துறையில் கால் பதிக்கக்கூடிய அளவுக்கு என்னுடைய முயற்சியை நான் செய்வேன், மக்களுடைய பணியை நான் செய்வேன். கட்சியினுடைய எப்படி ஃபீல் பண்றீங்க இந்த தருணம் வந்து மிகவும் ஒரு மகிழ்ச்சிகரமான தருணம், சந்தோஷமான தருணம். ஏனென்றால் 1967க்கு பிறகு கிட்டத்தட்ட ஒரு 59 ஆண்டுகளாக காங்கிரஸ் அங்கம் வகிக்கக்கூடிய அரசு அமைந்ததில்லை. அதனால் பெருந்தலைவர் காமராஜருடைய கனவு இன்னைக்கு நிறைவேறியிருக்கு. எங்கள் கட்சியில் இருக்கின்ற கடைநிலை தொண்டர்களுடைய கனவு நிறைவேறி இருக்கிறது, அவருடைய ஆசை நிறைவேறியிருக்கு என்பதை நான் உணர்கிறேன். உங்களுக்கு எதிரான ஒரு தீர்மானம் வந்து திமுக இளைஞரணி கூட்டத்தில் வந்து நிறைவேற்றியிருக்காங்க. ராகுல் காந்திக்கும் கண்டனம் என்பது தெரிவித்திருக்காங்க. திமுகவின் முதுகில் வந்து காங்கிரஸ் இல்லை, நான் வந்து ஏற்கனவே நான் பல செய்தியாளர்கள் சொல்லியிருக்கேன். எங்களை பொறுத்தவரையில் காங்கிரஸ் கட்சியை பொறுத்தவரையில் எந்த காலகட்டத்திலும் யாருடைய முதுகிலும் குத்தியது கிடையாது. ஏன்னா வரலாற்றை வந்து நீங்கள் திரும்பி பார்க்கணும். நீங்கள் 1967க்கு பிறகு 1967க்கு பிறகு திராவிட முன்னேற்ற கழகம் அல்லது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற ஏதாவது ஒரு திராவிட கட்சி கூட்டணி இல்லாமல் அரசு அமைந்திருக்கான்னு பாருங்கள். 1989 காங்கிரஸ் தனிச்சு போட்டிட்டு, ஆனால் திராவிட முன்னேற்ற கழகம் கூட்டணியோடு தான் போட்டிட்டு. அதனால் இது யாருடைய முதுகில் குத்தினாங்களோ அவங்க உணர்வாங்க. ஏன்னா எல்லா காலகட்டத்திலையும் தேர்தலில் மட்டும் கூட்டணி, தேர்தல் முடிந்த உடனே அவங்க ஆட்சி பண்ணுவாங்க. இதுதான் நடந்துட்டு இருக்கு. அதனால் நாங்கள் முதுகில் குத்தல. போன எலெக்ஷனை தொடர்ந்து கிட்டத்தட்ட ஒரு 10-20 வருஷமாக திராவிட முன்னேற்ற கழகத்தோடு கூட்டணி அமைச்சு அவங்களுக்கு நாங்கள் தேர்தல் காலத்தில் கடுமையாக வேலை செய்திருக்கோம். எங்கள் தொண்டர்களுடைய அந்த உழைப்பினால தான் அவங்களாம் வந்து சிஎம் ஆகியிருக்காங்க. அதை அவங்க முதல்ல உணரட்டும். இந்த நேரத்தில் திமுக அதிமுக இடையே ஆட்சி அமைக்கணும் அப்படின்னு ஒரு பரவலாக ஒரு பேச்சு போயிட்டு இருக்கு. அதை எப்படி பார்க்குறீங்க? திமுக அதிமுகவும் இணைந்து ஆட்சி அமைக்க ஒரு முயற்சியை மேற்கொள்ள அது மாதிரி ஒரு முயற்சி நடந்து அது அவங்களே சொன்னாங்க. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை வந்தால் தமிழக மக்கள் எந்த மனநிலையில் இருப்பாங்கன்னுள்ளது அந்த காலகட்டத்தில் தெரியும். இப்போதும் எதிர்கட்சி அந்த ஒரு மனநிலையில் தான் மக்கள் பார்த்துட்டு இருக்காங்க. நிச்சயமாக இன்னைக்கு வந்து எதிரும் புதிரமாக இருக்கக்கூடிய ஒரு கட்சி சேர்ந்து ஒரு ஜனநாயக முறையில் மக்கள் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு தீர்ப்பை கொடுத்த பிறகு அதில் வந்து உள்நோக்கம் கொண்டு 2 திராவிட கட்சிகளும் இணைந்து அதில் வந்து யாராவது ஒரு ஆள் முதல்வர் ஆகலான்னு அப்படி ஒரு முயற்சி எடுத்தால் அது வந்து தமிழகத்தில் அன்னைக்கு ஒரு புரட்சி வெடிக்கும். கையெடுங்க அப்படின்னு